ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். மட்டன் குழம்பு எப்பவுமே ஒரே மாதிரி செய்கிறீங்களா? அப்போ இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்டியான மட்டன் குழம்பு இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது சப்பாத்தி, பரோட்டா, இட்லி, தோசை, சாப்பாடு எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ரெசிபியாக இருக்கும். எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். இதுக்கு நம்ம வீட்டு குழம்பு மிளகாய் தூள் எதுவுமே சேர்க்க போதில்லை, நம்மளே மசாலா ரெடி பண்ண போகிறோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எவ்வளோ காரம் சாப்பிடுவீங்களோ மிளகாய் எடுத்துக்கோங்க. நான் 3 காஞ்ச மிளகாய், பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன், சின்ன ஜீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். ஒரு கையளவு மல்லி, இஞ்சி பூண்டு, இஞ்சி கொஞ்சம் அதிகமாகவே சேர்த்துக்கலாம். ஒரு சின்னதாக தக்காளி எடுத்து நல்லா மைய அரைச்சி எடுத்துக்கோங்க. நான் இப்போ அரைச்சிருக்கிறது எதுவுமே ரோஸ்ட் பண்ணலை, வறுக்காமல் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக ஜாரில் அரைச்சி எடுத்துருக்கேன். அடுத்து தேங்காய் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். தேங்காய் கொஞ்சம் நான் அதிகமாக சேர்த்துருக்கேன். தேங்காய் முந்திரி கொஞ்சம் ரிச்னஸ் கொடுக்கும், க்ரீமியாகவும் இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்கும். பெருஞ்சீரகம் 1/2 ஸ்பூன் எடுத்து நல்லா அரைச்சி வச்சுக்கோங்க. குக்கரில் தான் மட்டன் குழம்பு செய்ய போகிறோம். தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஸ்பைஸ் ஐட்டம்ஸ்லாம் சேர்த்துக்கலாம். பட்டை 3, 2 ஏலக்காய், லவங்கம் ஒரு 6, 2 பிரியாணி இலை, கடல் பாசி, அப்புறம் இன்னொன்று இருக்குது, அதோட பேர் எனக்கு தெரியல, அதையும் நான் சேர்த்துருக்கேன். பட்டை லவங்கம் எல்லாம் நல்லா பொரிஞ்சு வந்ததும் கருவேப்பிலை நிறையா சேர்த்துக்கலாம். எவ்வளோ இருக்கோ சேர்த்துக்கோங்க, ரொம்பவே ஹெல்த்து தான் கருவேப்பிலை. ஸோ கருவேப்பிலை ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கி வந்ததும் வரைச்சி வச்ச மசாலா ஆட் பண்ணி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர மாதிரி பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. அதை வதங்கினதும் தக்காளி 2 சின்ன சின்னதாக கட் பண்ணியிருக்கோம், அதுவும் ஒரு உருளைக்கிழங்கு கட் பண்ணியிருக்கோம். எல்லாமே நல்லா வதங்கி வந்ததும் மஞ்சத்தூள்லாம் போட்டு நல்லா கழுவி வச்ச மட்டன் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெயில் மட்டனை மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, நல்லா வதங்கி வரட்டும். காரத்துக்கு பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் பவுடர், பெப்பர் நல்லா அதிகமாகவே சேர்த்துக்கோங்க, அதுதான் நல்லா டேஸ்ட்டாக காரம் அதிகமாக தூக்கி கொடுக்கும். நம்ம இதில் வேறு எந்த கரம் மசாலா, வீட்டு மிளகாய் தூள் எதுவுமே நம்ம ஆட் பண்ண போகிறதில்ல. அந்த மசாலா, பெப்பர் பவுடர் இதுதான் நம்மளுக்கு காரம் கொடுக்கும். தேவையான அளவு உப்பு சேர்த்து ஃபைனலாக அரைச்சி வச்ச தேங்காய் சேர்த்துக்கோங்க. மட்டன் வேகிற வரைக்கும் நல்லா விசில் வச்சு எடுத்துக்கோங்க. சூப்பரான மட்டன் குழம்பு ரெடி. வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.